ஒருவேளை இட்லி சாப்பிட கூட கஷ்டப்பட்டாரா தனுஷ்? கிளம்புன பரிதாபங்கள் வைரல் ஆகுற விசுவோட வீடியோ. இயக்குனர் கஸ்தூரி ராஜாவோட இளைய மகனான தனுஷ், ஒருவேளை இட்லி சாப்பிட கூட சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன் அப்படின்னு இட்லி கடை ஆடியோ வெளியீட்டு விழாவுல பேசின நிலையில நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஏன் குழந்தையால பேச முடியல? ஏமான்னு கேட்டவருக்கு போன வாரம் தான் பொறந்துச்சு அப்படின்னு கோபி சுதாகரோட பரிதாபங்கள் வீடியோ போட்டு காட்டி கலாய்ச்சிட்டு வராங்க. அந்த காலத்திலேயே இயக்குனரா இருந்த கஸ்தூரி ராஜாவோட இளைய மகன் தனுஷ் எப்படி ஒரு இட்லி கூட சாப்பிட காசு இல்லாம பூக்களை பறிச்சு கொடுத்தா கிடைக்கக்கூடிய காசை எடுத்துக்கிட்டு போய் இட்லி கடைக்கு போய் இட்லி வாங்கி சாப்பிட்டாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில மறைந்த இயக்குனரும் நடிகருமான விசு ஏற்கனவே ஒரு தடவை தனுஷோட இளமை காலம் பத்தி பேசின வீடியோவை ஷேர் பண்ணி தனுஷ் ரசிகர்கள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இசை வெளியீடு விழாவில் நாயகன் அப்படின்னு சொன்னாலே இசையமைப்பாளர்கள் தான். ஆனா சமீப காலமா முன்னணி நடிகர்கள் படங்களோட இசை வெளியீட்டு விழாவில் கடைசியா ஹீரோ வந்து நின்னு தன்னோட பெருமைகளையும் கஷ்டப்பட்ட கதைகளையும் பேசுறது, அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மத்த பிரபலங்கள் நிறைய பேரு ஹீரோவோட துதி பாடக்கூடிய நிகழ்ச்சியாவே இசை வெளியீட்டு விழாக்கள் மாறிட்டு வருது. இந்த குற்றச்சாட்டுகள் ரஜினிகாந்த், விஜய், தனுஷ், சூர்யா அப்புறம் சிவகார்த்திகேயன் மாதிரியான நடிகர்களோட இசை வெளியீட்டு விழாக்கள் பத்தி கிளம்பிட்டு வரக்கூடிய நிலையில அவங்க பேசுறதும் அவங்கள பத்தி பேசுறதும் சோசியல் மீடியாவுல விவாதங்களை கிளப்பிட்டு வருது. இட்லி கடை இசை வெளியீட்டு விழாவுல இட்லி சாப்பிட கூட காசு இல்லைன்னு தனுஷ் பேசுவாரு பாருங்களேன் அப்படின்னு ஏற்கனவே குபேரா ஆடியோ லான்ச் வைப்ல சில நெட்டிசன்கள் கமெண்ட் அடிச்ச நிலையில தனுஷ் அப்படியே பேசினது ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு. லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து கஷ்டப்பட்டதை பத்தி சொல்லாம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம், வந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணா போதும் அப்படின்னு பேசினதையும் மேற்கோள் காட்டி கலாய்ச்சிட்டு வராங்க. சின்ன வயசுல கஷ்டப்பட்டு பூ பறிச்சு இட்லி சாப்பிட்ட கதையை சொல்லி ரசிகர்களை எமோஷனல் ஆக்கி இருந்தாரு. எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் பொறந்தான். என்னோட பைக்ல 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா 1 லிட்டர் தான் சார் இருக்குது. இவன் குழந்தையால பேச முடியாது. ஏன்னா இவனுக்கு குழந்தையே இல்ல அப்படின்னு விஜய் டிவி பிரபலங்கள் பங்கெடுத்துக்கிட்ட நிகழ்ச்சியை கலாய்ச்சு கோபி சுதாகர் பேசின பரிதாபங்கள் ட்ரோல இட்லி கடை ஆடியோ லான்ச்ல தனுஷ் புலம்பி தள்ளினதுக்கு ட்ரோலா பயன்படுத்திட்டு வராங்க நெட்டிசன்கள்.